ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு எஃப்எஃப் ஒன் ஷோட்டை பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி Q&A வீடியோ பார்க்கலாமா? ஸோ 1 இயர் பேக் இதே மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், Q&A செக்ஷன் போடலாமான்னு. அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, பட் நான் தான் வீடியோ போடலை. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அப்போ கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கெலாம் நான் இப்போயுமே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ கொஷின் செக்ஷனுக்குள்ளே போகலாமா? வாங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் இந்த மேடம் வந்துடுவாங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போயுமே இவங்க தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஃபைனலி போன வாட்டி கேட்டது நீங்கள் போடலை, திஸ் டைம் வீடியோ வருமா? வந்துடும். பட் அகைன் நான் சேம் கொஷின்ஸே கேட்குறேங்க்கா, காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ண முடியலக்கா, நான் ப்ரீவியஸாக கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் பீன் 1 இயரில், அதனால் அதை காப்பி பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதில் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் தனியாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுங்கக்கா, எல்லா எஃப்எஃப் க்ரியேட்டர்ஸும் வச்சுருக்க மாதிரி. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பட் நான் தான் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நான் இங்கே ஐடி உங்களுக்கு தரேன். நம்ம எல்லோரும் ஜாலியாக அதிலே பேசிக்கலாம்டா. அப்புறம் யூ ஆர் ஸோ அண்டர் ரேட்டட், உங்கள் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும்க்கா, தனியாக சேனல் க்ரியேட் பண்ணுங்கக்கா. ரீல்ஸ் வீடியோஸா? ஆக்சுவலாக இந்த ஒரு சேனலே என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியல. மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். ஓகேவாடா? தென் யூ ஆர் ஸோ அண்டர் ரேட்டட். இட்ஸ் ஓகே டு பி அண்டர் ரேட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா ஓவர் ரேட்டடாக மாறிட்டோன்னா எல்லாருக்குமே நம்ம மேலே ஜெல்லஸ் வரும். இது ஓவராக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. கரெக்டான டைமில் நம்மளோட வீடியோஸ் ஒரு ரைட்டான பர்சனுக்கு போய் சேர்னாவே நம்மளுக்கு அது போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தர்ஷி பிடிஎஸ் ஆர்மி யூனிவர்ஸ், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இவங்களுமே நம்மளோட டாப் கமெண்டர். அக்கா நீங்கள் போடுற எடிட்ஸ் மாதிரி யாரும் போட மாட்டுறாங்கக்கா, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த எஃப்எஃப் தாட்ஸ் எப்படி வந்துச்சுக்கா? எப்படி வந்துருச்சுன்னா எல்லோரும் போடுவாங்களடா, அது எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஷின், நீங்கள் சூப்பராக ஷார்ட்ஸ் போடுவீங்கக்கா, ஐ ரியலி லவ்ட் இட், தேங்க்யூ ஸோ மச். உங்களை பற்றி சொல்லுங்கக்கா. என்னை பற்றியா? ஆக்சுவலாக நிறைய பேர் இது கொஷின் கேட்டிருக்காங்க, நான் இந்த கொஷனில் ரிப்ளை பண்ணுறேன்டா, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின், ஒரு ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப் போடு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்? நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் சைலண்ட்டாக இருந்தாவே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் போடும்பொழுது அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், காப்பிரைட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். மெயினாக ஒன் ஷாட்னால் ஈஸியாக போட்டுடலாம், பட் எஃப்எஃப் தான் பார்ட்டாக போடுறதால நம்ம ப்ரீவியஸாகவே வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் அந்த தப்பு பண்ணுவேன், அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐம் ரியலி சாரி. எப்படிக்கா ஸ்டடீஸும் பார்த்து வீடியோஸ் போடுறீங்க? மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் படிப்பேன், சாட்டர்டே சண்டே சாட்டர்டே மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. பட் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது எனக்கு ஆஃப் டே விட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் டெய்லி நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, நான் வீட்டில் யாரும் இல்லாத டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் இருக்கும்போது படிக்கலாம், யாரும் இல்லாத போது ரெக்கார்ட் பண்ணலாம். எப்படி நம்ம ஐடியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டயர்டாக இருக்காதாக்கா, நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? டயர்டா? ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணும்பொழுது டைம் போகிறதே தெரியாது. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் கூட சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாது. வளவலன்னு பேசிகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் வாய் வலிக்கும், அப்பப்போ வாட்டர் குடிச்சிப்பேன். ஸோ அவ்வளோவா எனக்கு டயர்ட் தெரிஞ்சதில்லை. காலேஜ் நேமா? அதெல்லாம் சொன்னால் நானும் கண்டுபிடிச்சிருவாங்களே. ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், டோன்ட் மைண்ட் மீ பேட், ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு டிஎம்மில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லூனா வைப்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள், நேம், ஏஜ், எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா எப்படி வந்துச்சு, ஃபீல் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் நவ். எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா நார்மலாக எல்லோரும் போடுவாங்கள்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டேன், நீயும் வரியான்னு. அவன் எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரலை, நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னான். ஸோ அதனால் நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வீடியோ எஃப்எஃப் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, எங்கே காப்பிரைட்ஸ் வந்துடுமோன்னு. பட் வந்துச்சு. தென் அகைன் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அப்பயுமே வந்துச்சு, பட் அது அவ்வளோ இஷ்யூஸ் இல்லைன்னு யூடியூப் சொன்னாங்க. ஸோ சரி நான் அப்படியே விட்டுட்டேன். பட் அப்போது சும்மா ஒரு விளையாட்டுக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க. ஐ திங்க் இப்போ நம்ம 14K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னுமே உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ.
உங்கள பத்தி சொல்லுங்க. நேம், ஏஜ் இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா எல்லாருமே இதே தான் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்கடா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ டேயாங் எடிட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா வென் த ஏஜ் யூ சி பிடிஎஸ். சாரி எனக்கு ஏஜ் ஞாபகம் இல்லை, பட் நான் அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் டேயாங்கை தான் பார்த்தேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேன் மீட்டிங் வீடியோஸ் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்ததில்ல. ஸோ அந்த டைமில் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் யூடியூப்பில். எல்லோரும் குட்டி குட்டியாக இருந்தாங்களே அப்போது. வை யூ லைக் வி ஸ்பெஷலி? ஐ டோன்ட் நோ வை. எனக்கு வீணா அவ்வளோ பிடிக்கும். ஐ ரியலி லவ்ட் ஹிம் அ லாட். மேபி அவரை தான் ஃபர்ஸ்ட் பார்த்ததால அவர் மேலே ஒரு தனிப்பட்ட லவ் நிறைய இருக்குது போல். தென் வென் யூ கோ டு கொரியா, அந்த கொஷின் நானே என்ன கேட்டுப்பேன், எப்போ தான் நம்ம கொரியா போகிறோம் எனக்குமே தெரியல, பட் ஒன் டே ஐ வில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் யூ திங்க் அபவுட் டேயாங் அண்ட் ஜென்னி ஃப்ரம் பிளாக் பிங்க்? ஓ மை காட், நான் எப்போவுமே அந்த ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அன்டில் டேயாங் ரிவீல் பண்ணுற வரைக்கும். டேயும் ஜென்னியும் ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். பட் ஃபேன்ஸே க்ரியேட் பண்ணி எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ எம் நாட் எனி ஹேட்டர், பட் அவங்க 2 பேரும் ரிவீல் பண்ணாங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அப்புறம் வாட் இஸ் யுவர் ஐடல் டைப் ஜஸ்ட் ஃபார் ஃபன்? மோஸ்ட்லி ஃப்ரிக்ஷனல் கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவங்கள மாதிரி தான் ஐடல் டைப்ஸ் இருக்கும்ல. ஸோ எனக்குமே அதுதான். எந்த ஐடல் பார்த்தாலும், எந்த சீரீஸ் ஆர் ட்ராமா பார்த்தாலும் அந்த ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அவரை மாதிரி வேணும், இவரை மாதிரி வேணும்னு நிறைய லிஸ்ட் இருக்குது. எதுன்னு நான் சொல்கிறது? தென் வாட் ஏஜ் யூ நவ்? 21. விச் ஏஜ் யூ ஸ்டார்டட் டு வாட்ச் எஃப்எஃப் ஆர் ஒன் ஷாட்? நான் எஃப்எஃப் கேட்குறதுலாம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன். எஃப்எஃப்லாம் படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட்? ஃபுல்லி ஜஸ்ட் ஃபார் ஃபன். No, I'm a single. So next question, you know which age we marry age you know va? How do I know that? But I eagerly waiting for him to announce. It's okay, wait பண்ணி பார்க்கலாம் எப்போ பண்ணுறாருன்னு. 10th question, please answer my questions. Okay, எல்லாம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின், ஆஷினி கேட்டிருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய். யோர் ஏஜ் 21. உங்கள் ஃபுல் நேம்? என்னோடய நேம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட், நீங்கள் எப்படி பிடிஎஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க? ஆப்வியஸ்லி அவங்க சாங்ஸ் வரும்ல யூடியூப்பில், அதை பார்த்து தான் நான் ஆரம்பித்தேன். பட் அப்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை பிடிக்கணும்னு நம்ம நினைப்போம்ல. அப்படியே அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டெய்லி அதை பற்றி பேசலாம், ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஒரு ஹாப்பினஸ்ஸான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி யாரும் இல்லை. ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். பட் டேஸ் மூவ் ஆக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா. ஸோ அவளுமே ஒரு பிடிஎஸ் ஆர்மியாக சொல்லவா வேணும், டெய்லி பேசிக்கிட்டே இருப்போம். எப்படி உங்களுக்கு பயஸ் ஆனாங்க? அவரை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஒரு மாதிரி அந்த பர்சன் என்னோடய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டாரு. அதனால் வேறு யாரையும் பார்க்க முடியல. பட் இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டேன், 47 மாறிட்டேன். தென் நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் சாங் என்ன? ஃபேக் லவ். எனக்கு ஃபேக் லவ் சாங்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, உங்கள் ஃபேவரட் சாங் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், நீங்கள் எந்த இயர்லேருந்து ஆர்மி ஆனீங்க? அண்ட் தென் அப்போ உங்கள் ஏஜ் என்ன? எனக்கு ஏஜ் ஞாபகம் இல்லை. அப்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஆர்மிஸ்னால் என்னென்னு கூட தெரியாது. அப்போ ஃபோனும் இருக்காதுல்ல. ஐ மீன் செப்பரேட்டாக எனக்கு ஃபோன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அப்பாவோட ஃபோன் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஏஜ் ஞாபகம் இல்லைடா, சாரி. தென் நெக்ஸ்ட் கொஷின் என்னதுன்னா, சமிதா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா ஐம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் கொஷின்ஸ் மட்டும் கேட்கணும், அப்புறம் யோசித்து மீதி கேட்குறேன். ஓகே. ஆக்சுவலாக இது 1 இயருக்கு முன்னாடி கேட்டது. ஐ எம் சாரி, நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், அக்கா உங்கள் எய்ம்? சின்ன வயசுலலாம் நம்ம அது ஆகணும் இது ஆகணும்னு நினைப்போம். பட் இந்த ஏஜில் ஒரு ஹாப்பியான லைஃப் இருந்தாவே போதும் தான் என்னோடய எய்மாகவே இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அது லாஸ்ட்டில் சொல்கிறேன்டா. தென் உங்களுக்கு பிடிஎஸ்லாம் எந்த ஷிப் ரொம்ப பிடிக்கும்? எல்லா ஷிப்பும் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜின்குக். 2 பேரும் சேட்டை பிடிச்ச பசங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். தென் நீங்கள் ஸ்கூலாக காலேஜா? காலேஜ். நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் ஊர் நேம்? சென்னையில் தாண்டா இருக்கேன். நெக்ஸ்ட், நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த கே ட்ராமா ஆர் சி ட்ராமா? ஆப்வியஸ்லி சி ட்ராமா. மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன். அது சி ட்ராமான்னு தெரிஞ்சு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது பிடிச்சி போய் தான் நெக்ஸ்ட் கொரியன் ட்ராமா, தாய் ட்ராமா, அந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் பார்த்துட்டேன் நான்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும்? ரீப்ளே 1988 அந்த ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ட்ரூ பியூட்டி அதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரெட். நான் மோஸ்ட்லி இந்த ஃபீல் குட் ட்ராமாஸ் பார்ப்பேன். தென் பிரேக்கப் ஆன ட்ராமாஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. தென் தாய் ட்ராமாலாம் எனக்கு எஃப்ஓ தாய்லாண்ட் அப்புறம் பிரைடோட சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஷின், உங்களுக்கு பிடிச்ச கே ட்ராமா சி ட்ராமா ஆக்டர்ஸ்? கே ட்ராமாவில் வந்து பாக் போகம், ஹைரி, ஜீசோ, அப்புறம் ஹேஹின், யூஜங் இவங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சி ட்ராமாவில் ஆப்வியஸ்லி மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் ஹீரோ, அப்புறம் லூசி ஹிடன் லவ்வில் வருவாங்களே அவங்க, அப்புறம் சென் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபுட் கலர்? சப்ஜெக்டாக இங்கிலீஷ் பிடிக்கும்டா. ஃபுட் வந்து எல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம் சிக்கன் லவர். ஸோ சிக்கனில் என்ன ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பட் சாம்பார் பிடிக்காது. தென் கலர் மெரூன், ரெட், ஸ்கை ப்ளூ இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் ஃபேவரட் தமிழ் சாங் மூவி வந்து எஸ்கே, தனுஷ் இவங்க மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் பிக் பண்ண முடியல, எல்லா மூவிஸும் பார்ப்பேன். தென் என்னோடய ஃபேவரட் சாங் டார்லிங் மூவியில் அன்பே அன்பே சாங் வரும்ல, அது தட்ஸ் மை ஃபேவரட். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அப்புறம் தும் ஹி ஹூ சாங்னால் எனக்கு உயிர். தென் தனுஷோட காதலை சொல்ல முடியாதான்னு சாங் வரும்ல, கலாட்டா கல்யாணம். நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் ஃபேவரட் பிடிஎஸ் சாங்கை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக எந்த பிடிஎஸ் சாங் கேட்டிங்கோ? எனக்கு எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்ட் ஃபேவரட் இருக்கும்ல, அதை மட்டும் சொல்கிறேன். பிடிஎஸில் எனக்கு பிடிச்சது ஃபேக் லவ், ஸ்மூத் லைக் பட்டர், அப்புறம் ஏரோப்ளைன் சாங் இருக்கும்ல, அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட சாங் ஃபேக் லவ். நெக்ஸ்ட் அவ்வளோதான்க்கா, இப்போ இது போதும், யோசிச்சு மீதி கேட்குறேன். அக்கா நீங்கள் வீடியோஸ் போடும்போது என் நேம் சொல்லுங்கள். ஹாய் சாமியா பன்னி. ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இப்போ நம்ம ஸ்னோ ஸ்வீட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா உங்கள் ஏஜ் என்ன அண்ட் டுமாரோ Q&Aல என்னோடய நேம் சொல்லுங்கள் அக்கா, என் நேம் ஸ்னோ. ஹாய் ஸ்னோ, நீங்கள் என்ன ஸ்னோன்னே கூப்பிடுங்க அண்ட் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் பிரைட் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என் நேம் சொல்லுங்கள், அதில் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த பிரைட் எஃப்எஃப் நான் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்கே பிரைட் எஃப்எஃப்னு. எனக்குமே சுத்தமாக ஐடியா இல்லைடா, நான் ஏன் அந்த எஃப்எஃப்பை ஸ்டாப் பண்ணேன், எதனால் ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னும். அது எப்படின்னா, ஹாய் நானா மூவி பார்த்துருக்கீங்களா, அதில் வர ஸ்டோரி தான். பட் நான் பிரைட் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மூவி நான் பார்க்கல. கொஞ்ச நாள் கழித்து தான் நான் பார்த்தேனே. எப்படா நம்ம திங்க் பண்ணி வச்ச இந்த ஸ்டோரி மூவியாக போயிட்டுருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். சரி அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்கே நீங்கள் நான் காப்பி அடிச்சிட்டேன்னு நினச்சிப்பீங்களோன்னு. பட் இட்ஸ் ஓகேடா, நான் நிறைய மூவிஸ் காப்பி அடித்து எஃப்எஃப் போட்டிருக்கேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் மை டியர் ஸ்னோ, நான் எஃப்எஃப் போடும்போது கண்டிப்பாக உங்கள் நேம் சொல்லி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். தென் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இர்ஷியா, ஓகே நேம் தெரியல என்னென்னு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ சிங்கிள்? யா அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், வென் யூ ஸ்டார்ட் வாட்சிங் பிடிஎஸ்? ஆன் மை ஸ்கூல் டேஸ். Next question, how much you love your subscribers? Good question. Without you, I am nothing here. நீங்கள் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் 2-3 days வீடியோஸ் போடலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி ஏன் போடல, கமெண்ட் பண்ணி ஏன் போடலன்னு என்கிட்ட கேட்குறீங்க. நான் என்ன அப்லோட் பண்ணாலும் ஷார்ட்ஸ் ஆர்எல்ஸா எஃப்எஃப் ஒன் ஷார்ட் என்ன போட்டாலும் எனக்கு அதில் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரீங்க. உங்கள் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், ரொம்ப என்கரேஜ் பண்ணும். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ண சேனல் இப்போது 14K ரீச் ஆச்சுன்னா அது எல்லாமே உங்களால் தானே. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ காய்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு டெய்லி வேணும், லாஸ்ட் வரைக்கும் வேணும். அது மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். அண்ட் ஐ லவ் யூ லாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் யுவர் எய்ம்? நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மச் யூ லவ் மீ? I love you lots because you are my subscriber. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆப்வியஸ்லி என் ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ லாட்ஸ். தென் நீங்கள் சவுத் கொரியா போவீங்களா? போய் தான் ஆகணும். கண்டிப்பாக ஒரு நாள் போவேன். நீங்களும் போவீங்க, நம்ம எல்லோரும் போகிறோம்.
நெக்ஸ்ட் ஆன்சர் மீ ஹுன்னி, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். சாரி 1 இயர் ஃபுல்லாக உங்களை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் யார் கேட்டிருக்காங்கன்னா ஆராதனா புவனா. அக்கா ஐம் பேக். இவங்களுமே நம்மளோட டாப் கமெண்டர் தான். ஸோ வாட் இஸ் யோர் நேம்? மைன் ஆரா. ஹாய் ஆரா. ஹூ இஸ் யுவர் பிடிஎஸ் பாயஸ்? ஆப்வியஸ்லி டயங் தான். நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டூ யூ ஹாவ்? இஸ் தேர் எனி ஃப்ரெண்ட் ஸ்பெஷல் ஃபார் யூ? ஸோ ஒரு 4 பேர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ உங்கள் 4 பேருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாங்? உங்களது காதல் கண் கட்டுதே. எனக்குமே இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சைல்ட்ஹுட்டில். முன்னாடி சொல்லிட்டேன் என்னோடய ஃபேவரட் சாங் அன்பே அன்பே, காதலே சொல்ல முடியாதா, தென் மாலை மங்கும் நேரம். வேர் ஆர் யூ ஃப்ரம்? சென்னை. ஸ்கூல் ஆர் காலேஜ்? ரெண்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு எதுவும் இல்லைடா, பட் பாரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அங்கே போகணும். நெக்ஸ்ட் கொஷின் யுவர் டேட் ஆஃப் பர்த்? June 20. That's all. Okay, take care of you. Sarange. Okay, shall we move on to the next question? Jiminshi girl. First, என்னோட நேம் சொல்லுங்கக்கா. ரித்து. ஹாய் ரித்து. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாமா? உங்களோட எஃப்எஃப் ஸ்டோரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயின்லி தே சோல் மீ டு மாஃபியா. ஐயோ தட்ஸ் மை ஃபேவரட்க்கா. உங்களோட வாய்ஸ்க்கு நான் அடிக்ட்க்கா. சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோட். சாரி இது 1 இயர்க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நான் இப்போ தான் ரிப்ளை பண்ணுறேன். சாரிடா ரித்து. நான் ஆல் எபிசோட்ஸும் அப்லோட் பண்ணிட்டேங்க்கா. நீங்கள் இன்னொரு வாட்டி ரீவாட்ச் பண்ணுங்கக்கா. நெக்ஸ்ட், நீங்கள் காலேஜை படிக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க? உங்கள் ஐடல் யார்? ஐ திங்க் ஸோ டே தானேக்கா. யா டே தான் என்னோடய ஐடல். காலேஜ் தான் படிக்கிறேன், ஆனால் அதை காலேஜ்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் என்னன்னு. நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். டேக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி போடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு மிஸ்டர் பிரைட்க்கும் என்ன சம்மந்தம்? நான் டேக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணி போஸ்ட்லாம் போடுவேன். பிரைட்க்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? பிரைட் என்னோடய ஃபேவரட் ஆக்டர். ஸோ அவர் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம். தென் உங்கள் ஃபேவரட் சாங், ஃபேவரட் கே ட்ராமா ஆக்டர்ஸ், இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் ப்ரீவியஸ் கொஷின்லேயே ஆன்சர் பண்ணிட்டேன்டா, சாரி. அப்புறம் உங்கள் ஃபேவரட் தாய் ட்ராமா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரைட்னு சொல்லும் போதே தெரிய வேண்டாமா? எஃபோர்த் ஐலண்ட் தானே ஃபேவரட் ட்ராமா. யா எஃபோர்த் ஐலண்ட் தான் என்னோடய ஃபேவரட் ட்ராமா. நீங்கள் பிஎல் பார்ப்பீங்களா? அட இது என்ன கொஷின், பிஎல் பார்க்காம எப்படி? கண்டிப்பாக பிஎல் பார்ப்பேன். நான் நிறைய பிஎல் பார்த்துருக்கேன், இனிமே பார்ப்பேன். நீங்களுமே பார்ப்பீங்களா? உங்கள் ஃபர்ஸ்ட் பிஎல் ட்ராமா யாருக்கா? பிடிஎஸ் வச்சு பிஎல்எஃப்எஃப் போடுவீங்களா? என்னோடய ஃபர்ஸ்ட் பிஎல் ட்ராமா டுகெதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். இப்போது லாஸ்ட்டாக கிம்ச்சிரா வந்துச்சு, அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வர மாஸ்டர் இவ்வளோ க்யூட்டாக இருப்பார். ஓ மை காட், இப்படிப்பட்ட பசங்களாம் அங்கே தான் இருக்காங்க, இங்கே யாருமே இல்லை. எனக்கு பிஎல்லில் வர எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப பிடிக்கும். தென் பிடிஎஸ் வச்சு எஃப்எஃப் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அவங்க ஷிப்லாம் ரொம்ப பிடிக்கும். டே குக்காச்சும் வேமினாச்சும் அவங்க ஷிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் எஃப்எஃப் போடுவேன்னா நோ சாரி, போட மாட்டேன். The next question, sorry for asking this. நீங்கள் கம்மிட்டடா? நோ, இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் சாங் என்னதுக்கா? மைண்ட் டைனமைட். ஆல்ரெடி நானும் சொல்லிட்டேன், ஃபேக் லவ். நெக்ஸ்ட், உங்களுக்கு பிடிஎஸில் எந்த ஷிப் ரொம்ப பிடிக்கும்? உங்கள் பயஸ் வீக்கர் யார்? பயஸ் வீக்கர்னால் யாரை பார்த்தாலும் வீக் ஆகிடுவேன் நான். எந்த மெம்பரை பார்த்தாலும் வாயை பொழுந்துட்டு பார்ப்பேன். ஸோ எல்லாருமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல்க்கா. இப்போதைக்கு இவ்வளோ தான் தோணுச்சு, அப்புறம் திங்க் பண்ணிவிட்டு வரேங்க்கா. ஓ மேடம்க்கு இவ்வளோ தான் தோணுச்சோ. ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ரித்து மேடம் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட டெல்லுலு ஐடிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. லவ் டேட் இன்னும் நிறைய போடுங்க, லைக் திஸ். ஓகே, போட்டுட்டா போச்சு. தென் நீங்கள் போட்டிருக்க ஆல் எஃப்எஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எஃப்எஃப்பில் ஹிந்தியில் பேசியிருப்பீங்க. ஐயோ செம்மக்கா. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியுமாண்ணா? கொஞ்சம் சின்ன வேர்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன்ல எஃப்எஃப்பில், அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும். பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிந்தி டியூஷன் போனேன், பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டதால் என்னால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ சின்ன வேர்ட்ஸ் பேசுவேன். லைக் வாட் ஆர் யூ டூயிங், டோன்ட் டாக் வித் மீ, டோன்ட் டச் மீ, அந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ்லாம் பேசுவேன். நெக்ஸ்ட், டேவோட எஃப்எஃப் பார்ட்க்கு வெயிட்டிங்.
டே மோனா பேர் ரொம்ப பிடிக்குங்க்கா. பட் டே ரெமியை வச்சு ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கா ப்ளீஸ். டேயாங் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மை செகண்ட் லைஃப் எஃப்எஃப் பற்றி பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நான் அதை முடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக டே மோனா பேர் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது எஃப்எஃப்பில் ஆட் பண்ணி விடுறேன். தென் டே ரெமியை வச்சு போட சொல்கிறீங்க ஒன் ஷாட். ஓகே, அதையுமே ட்ரை பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் அப்புறம் எனக்கு தே சோல் வீடியோ மாஃபியா எஃப்எஃப்ல இருந்து ஒரு வயன் டயலாக் ஹிந்தி மிக்ஸ் தமிழ் பேசுங்கக்கா ப்ளீஸ் ப்ளீஸ், சிம்பிள் டயலாக்க்கா. அடடா, இப்படி சடனாக கேட்டால் நான் என்னென்னு பேசுகிறது? அகைன் போய் எஃப்எஃப் கேட்டுட்டு வந்து தான் பேசணும் போலியே. டயலாக் ஞாபகமே இல்லை. இட்ஸ் ஓகே, உங்களுக்காக நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு பேபி ஷவர் நடந்திருக்கோம்ல ஒரு எபிசோடில், அதுக்கு முன்னாடி நைட் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் மிரர் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் ஹேர் அப்படியே கோம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே வயன் என்னடி பண்ணிகிட்ருக்க? கியா இது கியாவா? என்னது கியாவா? என்னது கியாக்கின்னு பேசின்னு இருக்க? ஜேகே தும் கியா சாத்தே ஹோ? சாத்தே ஹோவா? என்னடி பேசின்னு இருக்க நீ? மண்டை கோளாறு ஆயிடுச்சா? என் குழந்த வயிற்றுல இருக்குடி, நீ போட்டு லூஸ் மாதிரி நடந்துட்டுருக்க. கौन पागल है? तुम ही पागल हो. வயன் என்னடி பகல் நைட்டுன்னு பேசின்னு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு உங்கள் ஷோல்டரை படித்து கேட்டுட்ருக்காரு. சோடா மூச்சு தள்ளடா நான் போகிறேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறீங்க பெட் மேலே. வயன் என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன பேசின்னு இருக்க நீ? என்ன பாகல் கோனுக்கீன்னு பேசின்னு இருக்க வயன்? உடம்பு ஏதாவது சரியில்லையா உனக்கு? ஜங்குக்கே குச்சு நஹியா? தமிழில் பேசுடி, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா ஹிந்தியில் பேசி பார்க்கலான்னு. அப்படிங்க நீ தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன், இதில் ஹிந்தி வேறையா? என்னடி கேட்டுட்டு இருந்த? என்னை திட்டினியா? ஏதோ பகல்னு சொன்னி, என்னது? நீ தானே ஃபஸ்ட்டு என்ன சொன்ன பகல்னு? நான் என்ன சொன்னேன் உன்னை? நீ தான் என்ன மென்டல்னு சொன்னேன். அதுதான், யாரோட மென்டல் உனக்கு, நானா இல்லை நீயா அப்படின்னு ஹிந்தியில் கேட்டேன். அடி பாவி, அப்போது நீ என்ன திட்டிருக்க ஹிந்தியில்? வேறு என்னென்ன பேசின? ஏதோ கொச்சன்னு பேசுனி. அப்போது என்னை ஏதோ அசிங்கமாக திட்டிருக்க ஹிந்தியில், கரெக்டாக? தமிழில் திட்டினா எங்கே இவன் கண்டுபிடிச்சிருவானோன்னு ஹிந்தியில் திட்டிருக்க. அரே பகவான், ஏன் இப்படி பொய்யா பேசிகிட்ருக்க? நான் ஒன்று திட்டல, சும்மா பேசினேன் அவ்வளோதான். உன்னை திட்டினோன்னா நான் ஏன் ஹிந்தி கற்றுட்டு வரணும்? நான் தமிழ்லே திட்டிட்டு போயிடுவேன். ஓகேடா, இது போதும்னு நினைக்கிறேன். இல்லைனா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் இட் ரைட். நெக்ஸ்ட் ஜிம்மினோட ஒன் ஷாட் கூட சூப்பர்க்கா. தேங்க்யூ. லாஸ்ட்டாக ரித்து லவ் யூ டான்னு சொல்லுங்கக்கா. ஓகே, லவ் யூ ஸோ மச் ரித்து. தென் அகெயின் ரித்து தான். அக்கா சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட்டாக இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. தட் லைன் சொல்லிவிட்டு போங்க. லவ் யூ நோனா. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாட்டா. ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். லவ்லி லைட், ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். டியர், எப்போ லைவ் வர போகிறீங்க அண்ட் கமிட்டட் ஆர் சிங்கிள்? என் ஃப்ரெண்டே இப்படி ஒரு கொஷின் என்னை பார்த்து கேட்குறா. அப்போது நீங்களாம் கேட்குறதுல தப்பே இல்லை, நான் சிங்கிள் தான், தெரிஞ்சுக்கிட்டே கேட்பாங்க. இதுவே உன்னோட பிக் கொஷினா? என்னம்மா இதெல்லாம்? நெக்ஸ்ட் அண்ட் மறக்காமல் நேம் சொல்லிட்டு டியர். அப்புறம் உன்னோட கோல்? நான் பெருசாக கோல்ஸ் எதுவும் செட் பண்ணி வச்சுக்கல. லைஃப் போகிற போக்கில் போனாவே போதும், ஹாப்பியெல்லாம் நடந்தாவே போதும், அவ்வளோதான். மறக்காமல் உங்கள் நேமை சொல்லிடுறேன் மேடம். ஸோ அண்ட் ஷீ இஸ் மோனி, மை ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்கூலில் நான் ஒரு மக்கு பொண்ணு, எனக்கு அவள் தான் நிறைய சொல்லி கொடுத்தா. ஸோ அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னதுன்னா, இதுவுமே நம்ம ரித்து தான் கேட்டிருக்காங்க. ஐடி மாற்றி வந்து கேட்டிருக்காங்க. அக்கா எப்போக்கா போடுவீங்க? நான் தான் ரித்து, நியூ அக்கௌண்ட்க்கா. இது யாருன்னு தெரியாமல் போயிட்டு போகிறீங்க, நான் தான். டோன்ட் வெரி பேபி, அப்படிலாம் போயிட மாட்டேன், பேசலாம். ஸோ ரித்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, பிடிஎஸ் டாக்ஸிக் ஆர்மிஸ்க்கு ஏதாச்சும் சொல்லுங்கக்கா. டாக்ஸிக் ஆர்மிஸ், ஸோ எல்லாருக்குமே பிடிஎஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். பட் அது ஒரு ஸ்டெப் மேலே நம்ம போயிட்டோன்னா அதுக்கு பேர் டாக்ஸிக்காக மாறிடுது. பிடிஎஸ்ஸை பிடிக்கலாம், ஆனால் ஓவர் அப்சஸ்டாக இருக்கக்கூடாதல்ல. நான் தான் பிடிஎஸோட ஒய்ஃப், நான் தான் டேயாங்கோட ஒய்ஃப், ஜேகேவோட ஒய்ஃப், ஜிம்மினோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றக்கூடாது. அதுக்கு பேர் தான் டாக்ஸிக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட பாய்ஸை நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும். நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு ஹேட்ரஸும் வரக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஊரில் பிடிஎஸ்னாவே ரொம்ப ஹேட்டர்ஸ் காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டாக்ஸிக் ஆர்மிஸ் இன்னுமே நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க.
பி எ குட் ஃபேன் ஆஃப் தெம். அதை தாண்டி எதுவுமே யோசித்து பார்க்காதீங்க. அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா முடியும். ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால் முடியும். அதுக்காக யாருக்கும் தெரியாமல் அவங்கள மீட் பண்ணுறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க ஊருக்கு போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ பி எ பிக் ஃபேன் ஆஃப் தெம் அண்ட் மேக் தெம் ப்ரவுட். அவ்வளோதான்டா. ஸோ பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவும் இருக்க தான் செய்யும். டாக்ஸிக் ஆர்மிஸை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ கொஷின்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. என்னென்ன கொஷின்லாம் நான் ஸ்கிப் பண்ணணும் அதெல்லாம் இப்போ சொல்கிறேன். மோஸ்ட்லி என்னோடய நேம் கேட்குறீங்க. என் நேமை நான் யார்கிட்டேயும் சொன்னதில்லை. சொன்னால் நான் சேனல் வச்சுருக்கேன்னு யாருக்குமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஸோ அதனால் நேம் அவாய்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் கால் மீ ரீ ஆர் ஹைஜா. நிறைய பேர் கேட்குறீங்க ஹைஜானா என்னன்னு. அது உங்கள் நேமானு கேட்குறீங்க. அது என் நேம் கிடையாது. அது நான் பார்த்த ஒரு ட்ராமா, எனக்கு பிடிச்ச ஒரு ட்ராமாவில் வர ஆக்ட்ரஸோட நேம். எனக்கு அந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நடிச்சிருந்த அந்த ரோலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அதனால அந்த நேமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். த லைட் இன் யுவர் ஐஸ், அது ஒரு ட்ராமா. அதில் வர ஆக்ட்ரஸோட நேம் ஹெய்ஜான்னு வரும். நான் ஹைஜான்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்டா. இட்ஸ் ரியலி எமோஷ்னலான ஒரு ஃபீல் குட் ட்ராமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான். நேம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வேண்டாம். நான் வேணும்னா வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நேம் சொல்கிறேன். தென் நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டிங்க. என்னோடய ப்ரொஃபஷன் நான் சொல்லாமல் இல்லையான்னு தெரியல. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள்ல? இட்ஸ் ஓகே, நான் சொல்கிறேன். ஐம் அ ட்ரைனி டீச்சர். என்னடா இவன் இப்படிலாம் கண்டென்ட் போடுறான்னு கேட்காதீங்க. அது என்னோடய ப்ரொஃபஷன். நான் என்னோடய ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் மைண்ட் மீ பேட். வேறு என்ன கொஷின் ரிப்பீட்டடாக சிங்கிளாக கம்மிட்டடான்னு வருது? சிங்கிள் தான்ப்பா. கிடச்சா சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு டவுட் வரதில் தப்பு இல்லை. நான் தான் ஸ்டோரியும் நோட்ஸும் லவ் சாங்ஸாக போடுவேன். அதனால் உங்களுக்கு அப்படி கேட்கலான்னு தோணும். இட்ஸ் ஓகே. ஆனால் அப்படிலாம் யாரும் இல்லை. எனக்கு பிடிச்ச சாங்ஸ் அதெல்லாம் நோட் ஸ்டோரியாக போட்டுட்ருப்பேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போடலாமா? பர்பிள் யூ ஃபார் பிடிஎஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு பெருசாக கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, பட்டு எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க? 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. எனக்கு சுத்தமாக டைம் இல்லைடா. அதனால தான் என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் நான் ஒன் ஷாட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். பட் நவம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் நான் டேவோட ஒரு எஃப்எஃப்பை பாட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னுமே அது முடியல. நான் சூன் அதை அப்லோட் பண்ணுறேன். தென் இந்த எஃப்எஃப் வேர்ல்டில் நல்ல வாய்ஸ், நல்ல ஸ்டோரி சொல்கிற ஆத்தர்ஸ் கொஞ்சம் தான் இருக்கீங்க. அவங்களே வீடியோஸ் லேட்டாக அப்லோட் பண்ணால் எப்படி? நான் பார்க்குற ஆத்தர்ஸ் எல்லாருமே வீடியோ லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறீங்க. வை அப்படின்னு செல்லமாக கொஷின் கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஒரு டைமுக்கு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் அது சுத்தமாக நடக்காது. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பிஜிஎம்ஸ்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட்டே பண்ணிவிடுவேன் நான். அப்போன்னு பார்த்து காப்பிரைட்ஸ் வரும். ஸோ அகைன் அந்த வீடியோவை எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே டைம் போயிடுது. எனக்கு தெரிஞ்ச எஃப்எஃப் போடுற எல்லா க்ரியேட்டர்ஸும் படிச்சுக்கிட்டே தான் இதை பண்ணுவாங்க. ஐ திங்க் ஸோ. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஸ்டடீஸையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி அவங்களால போட முடியாதுல்ல. அதனால் டிலே ஆகலாம். என்னோடய பர்செப்ஷனில் நான் அப்படி சொல்கிறேன். பிகாஸ் நானுமே அப்படி தான். நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. அது வந்து சிம்பிளாக எடிட் பண்ணணுன்னா கேப்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா அலைட் மோஷன். ஃபார் மீ அலைன் மோஷன் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தோணுச்சு. அதனால் நான் கேப்கட்டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். தென் எஃப்எஃப்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இன்ஷாட்டில் மைக் இருக்கும்ல, அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி Q&A வீடியோ போடலாமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க. என்கிட்ட கொஷின் ரைஸ் பண்ணிங்க, என்னென்ன கேட்கணுமோ அது எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசிட்டோம், நிறைய ஷேரும் பண்ணிட்டேன் நான். இவ்வளோ தான் என்னோடய லைஃப். இதுதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் கிடையாது. இவ்வளோ தான் நான். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.